ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்லி கிரிஷ். இன்றைக்கி நாம் எண்ணும் எழுத்தும் 2024-25 ஆண்டுக்கான எண்ணும் எழுத்தும் ஃபர்ஸ்ட் டேர்மில் 4th and 5th ஸ்டாண்டர்டுக்கான இங்கிலீஷ் ஹேண்ட்புக்கில் யூனிட் 2 நோ யுவர் டைம் இந்த யூனிட்டை எப்படி நடத்துறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த யூனிட்டில் 4th ஸ்டாண்டர்டுக்கு மை ரோபாட் போயமோ, 5th ஸ்டாண்டர்டுக்கு பியாண்ட் த யூனிவர்ஸ் போயமோ கொடுக்கப்பட்டிருக்கு. 4th and 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு உரிய போயத்தை உரிய ஏற்ற இறக்கங்களோடையும் சரியான எக்ஸ்ப்ரெஷன்ஸோடையும் மனப்பாடம் பண்ணணும். அவங்கவங்க கிளாஸ்க்குரிய போயத்தில் உள்ள ரைமிங் வேர்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி படிக்கவும் எழுதவும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு இணையான போயத்தை உருவாக்க தெரிஞ்சிருக்கணும். சிம்பிள் ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் டென்ஸ்களை புரிஞ்சு பேச்சுலையும் எழுத்துலையும் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். கிரீட்டிங்ஸ். ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாம் குட் மார்னிங் சொல்லிவிட்டு அவங்கள வரிசையாக நிற்க சொல்லணும். நாம் நம்மளோட இரு கைகளையும் கூப்பி அவங்கள க்ரீட் பண்ணணும். அவங்களோட பார்ட்னர்ஸ்க்கு அதே போல் அவங்கள குட் மார்னிங் சொல்லணும். இதை இந்த யூனிட் ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணணும். ஜம்ப் ஜம்ப் ஜம்ப். தரையில் 3 பாக்ஸஸ் வரைஞ்சிக்கணும். அதில் நடு பாக்ஸில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நிற்க சொல்லி டுடே அப்படின்னு சொல்லணும். நாம் எஸ்டர்டே சொன்னதும் அவங்க ஒரு ஸ்டெப் பின்னால் போய் முந்தின பாக்ஸ்லையும், டுடே சொன்னதும் நடு பாக்ஸ்லையும், டுமாரோ சொன்னதும் அதுக்கு அடுத்த பாக்ஸ்லையும் நிற்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் பேக்லையும் ஃப்ரண்ட்லையும் ஜம்ப் பண்ணும்போதும் எஸ்டர்டே, டுடே, டுமாரோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜம்ப் பண்ணணும். நாம் ஃபாஸ்ட்டாக சொல்ல அவங்க நாம் சொல்கிறத கவனமாக கேட்டு கரெக்டாக செய்யணும். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூசிங் ஆக்ஷன் வேர்ட்ஸ். ரீட், ப்ரஷ், ஈட், ஸ்லீப், ப்ளே, பேத், ரைட். இவைகள் தனித்தனியாக எழுதப்பட்ட வேர்ட் கார்ட்ஸ் ரெடி பண்ணி ஒரு பவுலில் போட்டுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸை வட்டமாக நிப்பாட்டி பவுலை பாஸ் பண்ண சொல்லிவிட்டு நாம் கிளாப் பண்ணணும். நாம் கிளாப் பண்ணுறதை நிப்பாட்டும் போது யார் கையில் பவுல் இருக்கோ அவங்க அந்த பவுலுக்குள்ளேருந்து ஒரு கார்டை எடுத்து அதில் உள்ள வேர்டுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு அவங்க ப்ரஷ் கார்டு எடுத்தாங்கன்னா நாம் வென் டு யூ ப்ரஷ் அப்படின்னு கேட்க அவங்க ஐ ப்ரஷ் எவ்ரிடே அப்படின்னு சொல்கிறதுக்கு நாம் என்கரேஜ் பண்ணணும். எல்லா கார்ட்ஸையும் சொல்லி முடிக்கிற வரையிலும் கேமை கண்டினியூ பண்ணணும். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூசிங் ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் டென்சஸ். பெல்மனிசம். இந்த வேர்ட்ஸை எல்லாம் ஃப்ளாஷ் கார்ட்ஸாக 2 செட் ரெடி பண்ணிக்கணும். இவைகளை சார்ட்டில் எழுதி மதிலில் ஒட்டி இந்த வாரம் பூரா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸை வட்டமாக உட்கார வச்சு நடுவில் தரையில் இந்த கார்ட்ஸை எல்லாம் நல்லா ஷஃபில் பண்ணி தலைகீழாக கவுத்தி வச்சிடணும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஏதாச்சும் 2 கார்ட்ஸை எடுத்து பார்க்கணும். அவங்க கரெக்டான பேர் எடுத்திருந்தா அதை ரீட் பண்ணி காட்டிட்டு அவங்க கொண்டு போகலாம். எக்ஸாம்பிளுக்கு அவங்க டெல், டோல்டு இந்த கார்டை எடுத்திருந்தாங்கன்னா கொண்டு போகலாம். தப்பாக எடுத்திருந்தா அதை எடுத்த இடத்துலையே கவுத்தி வச்சிடணும். எல்லா கார்ட்ஸையும் ஜோடி சேர்க்குற வரையிலும் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தராக வந்து கார்ட்ஸை எடுக்கணும். எல்லா ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் கார்ட்ஸையும் ஜோடி சேர்த்து முடித்ததும் கார்டு வச்சுருக்கிறவங்க ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் டென்ஸ் கார்ட்ஸை வச்சு எஸ்டர்டே, எவ்ரிடே இவைகளை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி சொல்லணும். எவ்ரிடே ஐ ட்ரிங்க் மில்க், எஸ்டர்டே ஐ ட்ராங்க் மில்க் இந்த மாதிரி சொல்லணும். இதோட டே 1க்கான ஆக்டிவிட்டி முடியுது. இப்போ டே 2 ஜம்ப் 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 ஆக்டிவிட்டியை ரிப்பீட் பண்ணணும். சர்க்கிள் டைம் ஆக்டிவிட்டி ரீஇன்ஃபோர்சிங் ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் டென்சஸ் யூஸிங் டெய்லி ரொட்டீன். Every day, brush, take a bath, wake up, take the bag, have my breakfast, go to bed. இவைகள் எழுதப்பட்ட வேர்ட் கார்ட்ஸை பாக்ஸ் 1லையும் yesterday, brushed, took a bath, woke up, took the bag, had my breakfast, went to bed. இவைகள் எழுதப்பட்ட வேர்ட் கார்ட்ஸை பாக்ஸ் 2லையும் போட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸை வட்டமாக உட்கார வச்சு நாம் சென்டரில் நின்றுக்கணும். எவ்ரிடே கார்டை காமிச்சு அதோட டேர்மை நாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எவ்ரிடே அப்படின்னு போர்டில் எழுதி போட்டுறணும். பாக்ஸ் 1லேருந்து ஒரு கார்டை எடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு
ப்ரஷ் கார்டு எடுத்தோம்னா அதை ஆக்ஷன் பண்ணி காமிச்சு ஸ்டூடெண்ட்ஸை ரிப்பீட் பண்ண சொல்லணும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கார்டை எடுத்து படிச்சுட்டு கார்டை வச்சுட்டு ஆக்ஷன் பண்ணி காமிக்கணும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ நாம் when do you wake up every day அப்படின்னு கேட்க அவங்க ஐ wake up at 6 AM every day அப்படின்னு சொல்கிறதுக்கு நாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இப்போ நாம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து when does he or she wake up அப்படின்னு கேட்க ஸ்டூடெண்ட்ஸ் he or she wakes up at 6 AM every day அப்படின்னு சொல்கிறதுக்கு நாம் அவங்கள என்கரேஜ் பண்ணணும். எல்லா வேர்ட் கார்ட்ஸையும் இதே போல் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதே போல் எஸ்டர்டேக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு பாஸ்ட் டென்ஸ் கார்ட்ஸை எல்லாம் ஆக்ஷன் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு when did you wake up yesterday அப்படின்னு நாம் கேட்டால் I woke up at 6 AM yesterday அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும். 4th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 107 உள்ள ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் டென்ஸ்களை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதோட டே 2க்கான ஆக்டிவிட்டீஸ் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த யூனிட்டோட மீத பகுதிகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், see you soon.